ஸோ இந்த தாண்டமோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்மேன் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டான்ற நியூஸ் ஹீரோடைய ஃப்ரெண்ட் மூலியமா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்ன உன்னோட லவ்வரை பார்க்க போறியான்னு சொல்லிட்டு ஜெலஸ்ல கேட்க ஹீரோ வந்துட்டு இங்க பார் லூஸ் தரமா எதுவும் பேசிட்டு இருக்காது, எனக்கு உன்னோட கார் சாவி மட்டும் கூட நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கார் சாவி வாங்கிட்டு போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரின்னுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு ஹீரோ மீட் பண்ண போறானு சொல்லிட்டு ஜெலஸ்ல வந்துட்டு ஹீரோடைய கார்ல ஏறிக்கா நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டுடைய வந்து ஹோட்டலுக்கு தான் போறா, ரெசார்ட்டுக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு கடத்தி வச்சிருந்தேன், அந்த ஹிட்மேன் வந்துட்டு இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டான், அவன் கண்டிப்பா உன்னுடைய அங்கிளை தான் போயிட்டு மீட் பண்ணுவான், அவன் கிட்ட போயிட்டு என்னை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்க அங்கிள் கிட்ட நம்ம அவனை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹிட்மேன் என்ன பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒருத்தவனை வேலைக்கு வச்சேன் இல்லையா, அதாவது ஹீரோ தான், அவன் வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ணல இல்லையா, அவனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிளையே மிரட்ட அங்கிள் என்ன பண்றாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஹிட்மேனுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா காசை கொடுக்க. இப்போ இந்த ஃபைல்ல தான் வந்துட்டு ஹீரோடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்களே அது யாருன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹிட்மேன் வந்துட்டு அங்கிள் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போவேன். ஸோ அங்கிளுமே வந்துட்டு அந்த ஹிட்மேனுக்கு காசு கொடுத்துறாரு. ஆனா இந்த ஆள் உயிரோட இருந்தா நம்ம மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் என்ன பண்றாரு அடியாட்களை வச்சு ஹிட்மேனை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ண சொல்லிட ஹிட்மேனையும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல வேலை கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மொட்டை ஃப்ரெண்டும் வந்து அந்த ஹிட்மேனை காப்பாத்திடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றா நான் சொன்னல பத்தியா அந்த அங்கிள் பாரு உன்னை இந்த மாதிரி கொலை பண்ணவே வந்துட்டு தயங்கல அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலி இவன் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பூத்ல இருந்து வெளியே வரப்பவே ஹீரோ இவனை பிடிச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அங்கிள் கெட்டவன் உன்னையே கொன்னுடுவான் அப்படின்னு சொல்ல. ஆனா இவன் நம்பல, அதனால தான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்துட்டு விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட போ சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு அங்கிள் கொடுத்த காசுல காசும் இல்ல, வெறும் வெள்ளை பேப்பர் தான் இருக்கு. அவன் என்ன பண்றான் கோவத்துல இது எல்லாமே உன்னாலதான், ஹீரோயினை கொண்டு இருந்தா எனக்கு காசு கிடைச்சிருக்குமேன்னு ஹீரோ வந்துட்டு கன் பாயிண்ட்ல நிக்க வைக்க நல்ல வேலை நம்ம ஹீரோயினும் ஒரு கண்ணை எடுத்துட்டு வந்து அவனை மிரட்டுறாங்க. இங்க பாரு நீ ஹீரோவை கொலை பண்ணா நீ ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும், ஆனா நீ ஹீரோவை கொலை பண்ணாம விட்டேன்னு வச்சுக்கோயேன் நான் உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் என்ன அங்கிள் என்ன கொலை பண்ணறதுக்காக ட்ரை பண்றதுக்கு ஒரே ஆதாரம் நீ தரேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்ல அவனுமே காசுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய காது கிட்ட போயிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு நகர்ந்து நில்றா ஐயோகே ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய முகத்திலயும் ஒரு புன் சிரிப்பு இருக்குது. இதை பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டு என்னடா அந்த புள்ள மேல லவ்வான்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்றான். பட் ஆனா ஹீரோடைய சிரிப்பு மூலியமாவே தெரியுது நம்ம ஹீரோடைய மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் இந்த மீனாவை அங்கிள் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வச்சு ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த மீனா சார் என்ன பண்றீங்கன்னு கேட்க இங்க பாரு இந்த மாதிரி தான் நீ போயிட்டு ராபினை வந்துட்டு செடியூஸ் பண்ணணும், அவன் ஹீரோயினை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது, சீக்கிரமா போயிட்டு செடியூஸ் பண்ணு போன்னு சொல்லிட்டு சொல்ல மீனாவும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுச்சா. இப்ப நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரின்னோட டைரியை கேட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இங்க பாரு உண்மையாவே அன்னைக்கு தூங்கிட்டு நான் எங்க வச்சேன்றது எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. ஆனா ரின்னோடைய டைரி கிடைக்கவே இல்ல. ஹீரோயின் தடுக்க வராங்க பாருங்க, ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஐயோ ரொம்ப அதிகமா கோவப்பட்டமோன்னு ஹீரோவே இப்ப ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுறான். இன்னொரு பக்கம் இந்த மீனா என்ன பண்றா ராபினை பார்க்க போறா பாருங்க. ராபின் வந்துட்டு ஹீரோயினை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, நான் இப்பவே போயிட்டு வந்துட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்ல நம்ம போட்டு வச்சுக்க பேன் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும், அதனால நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். இந்த மீனா என்ன பண்றா ராபினை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறத அங்கிளுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிடுறா. ஆனா இந்த அங்கிள் வந்துட்டு இப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறப்ப முகமே தெரியல, இதை வச்சு எப்படி வந்துட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியும், வேற ஏதாவது நல்ல பெருசா பண்ணி அப்பதான் ராபினும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு பிரஷரை கொடுத்துட்டு இருக்காரு. உடனே மீனாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஆனா இத்தனையும் வந்துட்டு நம்ம ஹீரோ பாத்துறா. ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ராபின் ஒரு பக்கம் மீனா ஒரு பக்கம்னு சொல்லிட்டு போறத ஹீரோ வந்துட்டு மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு கவனிச்சிடுறான். இப்ப நம்ம ராபினும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா யாரையோ பார்த்துட்டு வியந்து வாயை பொழந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ராபினுக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்க போகுது இல்லையா, அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேரேஜ் ட்ரெஸ் வந்துட்டு ரிகர்சலுக்காக போட்டு வந்து காமிக்கிறாங்க பாருங்க. ஹீரோவா அவனோட கண்ணை ஹீரோயின் இருந்து எடுக்கவே இல்லை. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ முகத்தை திருப்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த ராபின் கட்டி பிடிச்சி ஹீரோயினுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ண. இப்ப ராபின் போயிட்டு ட்ரெஸ் மாத்தலான்னு சொல்லிட்டு போவ ராபினுக்கு கால் வருது. கடன் கொடுத்தவங்க இப்ப நீ கடனை கொடுக்க போறியா இல்ல உன்னோட ஆபீஸ்க்கு வரட்டுமான்னு கேட்க ராபின் பயந்து போயிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு சிலித்தனமான காரணத்தை சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஆபீஸ்க்கு ஓடுறான் பாருங்க. வேற வழியே இல்லை, நம்ம ஹீரோயின் ராபின் கூட வந்ததுனால கேப் பிடிச்சு போலான்னு பார்க்க ஆனா வெளியே தான் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, ஹீரோயின் எப்படி கேப்ல அனுப்புவாரு, வா நான் அவனை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அடம்பிடிச்சு எப்படியோ ஹீரோயினை வந்துட்டு வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போவ. ஹீரோயினுக்குமே இப்படி நம்ம ஹீரோ போறது பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க தங்கச்சியை நினைச்சு பார்த்துட்டு டக்குன்னு மனசை மாத்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ்ல யாரோ ஒரு ஸ்டாஃப் மூச்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோ போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்க அது ஹீரோவுடைய அப்பா தான். இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினுடைய ஆபீஸ்ல தான் ஹீரோவுடைய அப்பா
அப்பாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. இப்ப அவரை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ஹீரோயின் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தானே, அது ஆஃபீஸ்ல இருக்க வேற யாராவது பாத்துப்பாங்க, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட ஹீரோ அழுதுகிட்டே இல்ல நீ போ நான் வரேன்னு சொல்ல ஹீரோ இந்த மாதிரி அழுது ஹீரோயின் பார்த்தது இல்லையா, ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் அங்க வந்து போலான்னு பார்க்க அப்ப நம்ம ஹீரோடைய ஸ்டெப் மதர் வந்து ஹீரோவை பிடிச்சி சரமாரியா அடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து உங்க ஹஸ்பண்டை காப்பாத்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததே இவர் தான் அப்படின்னு சொல்ல, ஆனா அவங்களா இந்த மாதிரி உங்க அப்பா உன்னால தானே இறந்து போனாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்குமே செம ஷாக்கு, அப்பாவா அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ அவனை என்னோட அப்பான்னு சொல்லி கூப்பிடாதீங்க, எங்க அம்மாவை லவ் பண்ணி என்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பிறந்த உடனே உங்களை வந்துட்டு எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால வந்துட்டு அந்த ஆளு நான் அப்பான்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டெப் மாம் கிட்ட ஹீரோ சண்டை போட்டுட்டு அவங்க அம்மாவும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்த வீட்டுக்கிட்ட வந்து செம்மையா அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு எப்படி எனக்கு ஆறுதல் சொல்றதுலாம் தெரியல, பட் ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டா கஷ்டமா இருக்கு, நீ இது வரைக்கும் அழுது நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினுடைய ஷோல்டர் மேலே வந்துட்டு படுத்துக்கிறா. ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க உனக்காவது உங்க அம்மா இருந்தாங்க, ஆனா வந்துட்டு எங்க அம்மாவுடைய பாசம் கூட எனக்கு கிடைக்கல தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சோகமாயி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ல அப்பாவுக்குமே புரிஞ்சிடுது. ஓகே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒருத்தருடைய பையன் தானே இது அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி ஹீரோயினுடைய அப்பாவும் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் ஒரு ஹீரோடைய அப்பாவுக்கு வேலையுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க நம்ம ஹீரோ அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்ற விஷயம் கேட்டு செமையா குடிச்சிட்டு வந்துட்டு யாருக்கிட்டயே சண்டை போட்டு வந்திருக்கான் போல இருக்கு. பாருக்கு போனவ என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா நான் எப்படி போனா உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு ஒழுங்கா வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒழுங்கா உன்னோட ரூமுக்கு போன்னு சொல்ல ஹீரோ இப்பதான் அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒரு ரவுடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங்ல இருந்தவன். நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த பேட்ச்லயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளா வருவான் போல இருக்கு. ஹீரோக்கு வந்துட்டு பின்னாடி செகண்ட் ஆளா ஒருத்தவன் வருவா இல்லையா, அவன் வந்து ஹீரோ கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டிருக்கான். என்னடா உங்க அப்பா வந்துட்டு உங்க அம்மாவை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே, நீ வந்துட்டு உங்க அம்மாவுக்கு வந்துட்டு கல்யாணமே பொண்ணாம வந்துட்டு பிறந்த குழந்தையாமே அப்படியாடா இப்படியாடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய பொறப்பை பத்தி தப்பா பேச ஹீரோவுக்கு கோவம் வந்து என்ன பண்ணா அந்த ஆளை பிடிச்சி கீழே தள்ளி விட அவனும் போலீஸ் ட்ரைனிங்ல இருந்தவன் தானே, கையில சும்மா கன் எடுக்கிறான் பாருங்க. கோவத்துல நம்ம ஹீரோ மட்டுக்கு என்ன பண்றான், டக்குன்னு அவனுமே கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டான் அந்த ஆளை. அவ்வளவுதான், இப்ப அந்த ஆள் இறந்தே போயிட்டான். நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போயிருப்பான். அதுக்கப்புறமா தான் ஜெயில இருந்து வந்தவனே அவனுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு ஒரு ரவுடியா மாறி இருப்பான். ஹீரோயின் ஹீரோவை ரவுடின்றதுனால தான் அவங்க தங்கச்சி கிட்ட இருந்து ஹீரோ கிட்ட இருந்து விலக்கியே வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க தங்கச்சியுமே இல்ல. பார்த்தா அதுக்கு இது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு செமையா அழுதுட்டு இருக்கான். நான் ஒண்ணு வேணும்லாம் ரவுடி ஆகலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோக்கு போதை தலைக்கேறிடுச்சு. ஹீரோயின் ஹீரோ அவனுடைய ரூம்ல விட்டுறலான்னு வர, ஆனா அப்படியே ரொமான்ஸுமே ஸ்டார்ட் ஆயிடுது. ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்டி ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயினாலே முடியல. ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படியே ஒண்ணும் மண்ணுமா இருக்க. நடுமத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சியோடைய ஞாபகம் வந்தது பாருங்க. டக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாரின்னு சொல்லிட. அடுத்த நாள் நம்ம ஹீரோ தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன வேலைடா பண்ணி தொலைச்சோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டு வேலைக்கு போலான்னு வர ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஹீரோவை அவருடைய அப்பாவுடைய ஃபினல் ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறாங்க. ஆனா அங்க ஸ்டெப் மாம் இருக்காங்க. ஹீரோ வந்தது பிடிக்கல. பட் இருந்தாலும் ஒரு பிசினஸ் மேன் கூட வந்துட்டு நம்ம ஹீரோ வந்ததுனால ஸ்டெப் மாமால ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்ப ஹீரோயினுடைய அப்பா உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் உங்க அப்பாவை நீ பார்க்க முடியாது, நீ பண்ண எல்லா விஷயத்துக்கும் உங்க அப்பா கிட்ட சாரி சொல்லுன்னு சொல்ல என்னதான் வந்துட்டு ஹீரோடைய அம்மாவை வந்துட்டு ஹீரோடைய அப்பா கல்யாணம் பண்ணிக்கலனாலும் ஆனா தன்னோட பையனை அவர் நல்லா படிக்க வச்சிருக்காரு. அவர் தான் போலீஸ் ட்ரைனிங் வரைக்கும் அனுப்பியிருப்பாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்டையும் சாரி சொல்றாரு. இந்த மாதிரி அவரோட பையன் தான்றது நான் மறைச்சிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க அடுத்த கட்டமே போலீஸ்காரங்க இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ உங்க பொண்ணை வந்துட்டு கடத்தந்து நான் தான் விஷயத்த சொல்லிட போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. போச்சு ஹீரோவை தான் மாட்டி விட போடுறாங்கன்னு பார்த்தா ஆனா அந்த ஹிட்மேனை வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு ரின்னுடைய விஷயத்தையும் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டான். ரின் எப்படி இறந்தா, ரின் கூட டேட் பண்ணது, இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ சொல்லிட ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயின் கிட்ட வந்து ரின் வந்துட்டு சாகரப்ப பிரெக்னண்டா இருந்தாலாமா, அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சாமா, யாருமா அந்த படுபாவி அவளை ஏமாத்தந்தே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் எனக்குமே தெரியலப்பா, கண்டிப்பா நான் இதை கண்டுபிடிப்பான்பா, அவ இறந்ததுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னோட தங்கச்சியை கொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரியலைஸ் பண்றாங்க. இப்ப அடுத்த நாளே ஆபீஸ்க்கு போனா சோகமா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ரின்னுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போயிருக்கா. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் ஜெலஸ்ல கொதிச்சு போயிட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு கூட்டிட்டு போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜெலஸ்ல இருக்க. ஆக்சுவலி ரின்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ரின் எப்பயுமே ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கா இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட
அதாவது ராபினுடைய போட்டோவையும் ரின்னுடைய போட்டோவையும் காமிச்சு இவங்க 2 பேருமே நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க மேனேஜர் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே வருவாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ராபின் தான் ரின்னுடைய பாய் ஃப்ரெண்ட் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணி ஹீரோயின்ட்ட சொல்லலான்னு போவேன். ஆனா வந்துட்டு சரியான ப்ரூஃப் இல்லாதனால ஹீரோ சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம ராபினுடைய வந்துட்டு கார்ல அந்த பழைய பாடி கார்டு இருக்கா இல்லையா அவருடைய ஹெல்ப் மூலியமா ராபினுடைய கார்ல ஒரு ட்ராக்கிங் டிவைஸையும் நம்ம ஹீரோ செட் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராபின் ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வந்தான் பாருங்க. அப்படியே வந்துட்டு மேல வந்துட்டு காஃபியை ஊத்திக்க போயிட்டு இவன் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு போவேன். 2-3 சட்டப்பட்ட மட்டும் அவுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினா ஆல்ரெடி மனசுக்குள்ள பட்டா போட்டு ஹீரோக்கு இடம் கொடுத்ததுனால ராபினை பக்கத்துல நெருங்கவே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலைவலி அது இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஐயோ என்னது இது, இந்த நேரத்துல ஹீரோடைய நினைப்பு வருது, நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இல்ல இதுக்கப்புறம் நான் அவனை அவாய்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து ஹீரோவை அவாய்ட் பண்ண. ஆனா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எதுக்காக இப்ப நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு கேட்க ஹீரோயின் டக்குன்னு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஜஸ்ட் என்னுடைய எம்ப்ளாயி தான் சொல்ல ஹீரோ டக்குன்னு என்னாச்சு ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்க நேத்து நைட் என்ன நடந்துச்சு ஞாபகமே இல்லையா, ஐயோ ராஸ்கல் ஒரு ஓனர் கிட்ட நீ இப்படிதான் நடந்துப்பியான்னு கேட்க ஹீரோக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஹீரோ எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்க அந்த நேரம் பார்த்து சுபத்ரா வருவாங்களா, டக்குன்னு நம்ம ஹீரோயின் கொடிக்கிட்டு போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 2 பேருமே க்ளோஸ் ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல நெருங்கி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண வர ஹீரோயின் நகர்ந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ராபினும் வெளியே போலான்னு பார்க்க ராபினுடைய வந்துட்டு டேப்லெட்டை யாரோ புடுங்கிட்டு போயிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பிடிக்க போற மாதிரி ஆக்ஷன் பண்றான். ஆனா நம்ம திருடினதே ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். ஏன்னா இந்த ராபினுக்கு கேம்லிங்ல அடிக்ட் இருக்கா இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு ராபினுடைய டேப்லெட்டை காமிச்சு இந்த மாதிரி நீ கட்டிக்க போறவன் இந்த மாதிரி வந்துட்டு கேம்லிங்ல விளையாடுவான், சோ இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ராபின் மேல கோவப்பட்டு அந்த டேப்லெட்டை அவங்களுடைய வந்துட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டு இப்ப கல்யாணத்தை போய் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணலான்னு இருக்கேன் கல்யாணத்தை, இவ்வளவு சீக்கிரமா வேணான்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பாவும் என்னோட பொண்ணு என்ன சொல்றாலும் அதுதான் கட்டளை அதுதான் சாசனம் என்ற மாதிரி சொல்லிட ராபினும் சுபத்ராவும் செம்ம கோவத்துல ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கல்யாணத்தை போஸ்ட்பான் பண்ணிட்டான்னு தெரிஞ்சவனே ஹீரோயின் கிட்ட வந்து என்னமா போஸ்ட்பான் பண்ணிட்டேன்னு கேட்க என்னோட சிங்கிள் லைஃப் நான் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல அவ்வளவுதானே மிங்கிள் ஆயிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவானா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினும் அப்படியே ஹீரோவை வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இது ராபின் பாத்துறான். அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோ வந்து போட்டு பொலன்னு பொழக்க ஹீரோயின் அவன் எதுவுமே பண்ணல, என் கண்ணுல வந்துட்டு தூசி விழுந்துச்சு அதை தான் அவன் எடுத்துட்டு இருந்தான்னு சொல்ல ராபின் நம்ப மாட்டேன்றான். பஞ்சாயத்து கூப்பிட்டுறான். அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பா முன்னாடி ஹீரோயினை பத்தி பேச ஆனா நம்ம ஹீரோயின் என் கண்ணுல தூசி விழுந்துச்சு அதை தான் அவன் எடுத்தான், நான் சொன்னா நீ நம்ப மாட்டியான்னு சொல்லிட்டு ராபின் மேல கோச்சிட்டு போற மாதிரி போறாங்க. இப்போ வந்துட்டு ராபின் வந்துட்டு கேட்கறான் என்ன சொல்ற உண்மையாவா, ஆனா பின்னாடி இருந்து பாக்குறப்ப கிஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு, நீ அவனை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் டக்குனே நான் அவனை லவ் பண்ணல உன்னதான் லவ் பண்றேன், ஆனா நான் கல்யாணத்தை ஏன் திரும்ப போஸ்ட்பான் பண்ண நீ ஏன்டா வந்துட்டு இந்த மாதிரி கேம்லிங்லாம் விளையாடுறேன்னு சொல்ல ராபின் டக்குன்னு காலில் விழுந்துடுறான். கதறி அழுறா, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேம்லிங்லாம் விளையாட மாட்டேன், என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு பொய்யும் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய காலிலே விழுந்துறேன். ஹீரோயினுமே ஓகே இப்போதைக்கு இவனை மன்னிச்சு விடலான்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஏதோ ஒரு எமோஷன்ல போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். ஆனா அவனால சுத்தமா தாங்கவே முடியல. ரின்னுடைய போட்டோவை கையில வச்சுக்கிட்டே உங்க அக்காவை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போல இருக்கேன், அதுக்கு முன்னாடி உன்னை யாரு கொலை பண்ணான்ற விஷயத்த சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ எமோஷனல் ஆவ. இந்த ராபின் என்ன பண்ணா ஹீரோயின் கல்யாணத்தை வந்துட்டு தள்ளி வச்சிட்டா, நம்ம பிளான்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிட்டு இந்த ராபின் போயிட்டு அழுதுட்டு இருக்க. மீனா எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன், நீ தயவு செஞ்சு அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு ராபினை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இந்த மீனா ஏன் இந்த மாதிரி பண்றா, ஒருவேளை காசுக்கா இருக்குமோ இருக்கலாம், மேபி ஹீரோயினுடைய சொத்துக்கு ஆசைப்படுறாப்புல இருக்கு. ஹீரோ ரொம்ப ரின்னை மிஸ் பண்றதுனால ரின்னுடைய வந்துட்டு ரூமுக்கு வந்தா அங்கதான் ரின்னுடைய டைரி இருக்கு கீழே விழுந்து கிடக்கு, அதாவது ரின்னுடைய பெட்டு கிட்ட தான். இப்ப ஹீரோ எடுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே ரின்னுடைய டைரியில படிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்குமே நல்ல ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ரின்னுடைய டைரியை வந்துட்டு ரின்னுடைய ரூம்ல தான் உட்காந்து படிச்சிருப்பாங்க, இங்கதான் அது கீழே விழுந்திருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே தேட வர ஆனா டைரியை காணோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டைரியில ரின் என்ன எழுதியிருக்கான்னா ராபின் தான் தன்னை லவ் பண்ணா. ஆக்சுவலி இந்த ராபின் என்ன பண்ணிருக்கான் டபுள் கேம் விளையாடி இருக்கான், அக்காவையும் கரெக்ட் பண்ணிருக்கான் தங்கச்சியும் கரெக்ட் பண்ணிருக்கா. அக்கா அந்த அளவுக்கு டக்குன்னு கரெக்ட் ஆலனோனே தங்கச்சிக்காரியை கரெக்ட் பண்ணிட்டு தங்கச்சிக்காரி என்ன சொல்றா எங்க அக்காவை தானே நீ கல்யாணம் பண்ணிக்க போற, என்ன இந்த மாதிரி எதுக்கு செடியூஸ் பண்ணேன்னு சொல்ல இல்ல நான் உங்க அக்காவை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கூட ஒண்ணுமா இருந்திருக்கான் போல இருக்குது. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்லாம் முடிய அங்கிள் என்ன பண்ணாரு ராபினை கூப்பிட்டு என்னப்பா நீ ஏதோ கேம்லிங்லாம் விளையாடுறியாமே, உனக்கு கடன் கொடுத்த ஆளுங்கெல்லாம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்காங்க, இந்த விஷயத்த வந்துட்டு உன்னோட வருங்கால மாமனார் கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னா உன்னுடைய வேர் ஹவுஸ் எனக்கு வேணும்னு சொல்றாரு. பிகாஸ் ஏன்னா அங்க வந்துட்டு இந்த ட்ரக் டீலிங்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ராபினை மிரட்டிட்டு இருக்க. இப்ப மிரட்டிட்டு போயிட்டு
போயிட்டு சுபத்ரா கூட வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுவாரா, இதை மீனா போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்துட்டு மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டு என்னோட தங்கச்சியோட டைரி கொடுத்துரு, நீ தான் அந்த டைரியை எடுத்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சண்டை போட, ஹீரோவுமே ஆமா அந்த டைரி என்கிட்ட தான் இருக்கா, அந்த டைரி நீ படிச்சியா, அந்த டைரியில வந்துட்டு ராபின் தான் வந்துட்டு தன்னோட லவ்வர்ன்றது உன் தங்கச்சி எழுதியிருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் இல்லவே இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய லவ்வர் கூட கண்டிப்பா வந்துட்டு என்னோட தங்கச்சி வந்துட்டு தப்பா நடந்துக்க மாட்டா, எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சண்டை போட, அட போமா உனக்கெல்லாம் யார் சொல்லி புரிய வைப்பான்னு ஹீரோ போக பார்க்க ஹீரோயின் போக வேணான்னு தடுக்கிறாங்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயினுமே அமைதி ஆயிடுறாங்க. எடுத்த போட்டோவை ராபின் கிட்ட காமிக்க, ராபின் போயிட்டு என்னுடைய வேர் ஹவுஸ்லாம் தர முடியாது, ஆனா அதுக்கு பதிலாக நீங்க காசு தரணும், இந்த மாதிரி நீங்களும் சுபத்ராவும் கட்டி பிடிச்சிட்டு இருந்த போட்டோவை நான் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட காமிச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் சொத்துக்காக நான் உனக்கு சொத்து தரமாட்டேன், நீ எனக்கு சொத்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொத்தை இதுங்க ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து ஃபைல படிச்சிட்டு இருக்க, ஃபைல்ல ஒரு பிட் பேப்பரு, அதுல வந்துட்டு இன்னைக்கு உங்க அங்கிள் ட்ரக் டீலிங் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரக் டீலிங் வந்துட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு போவ, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ராபின் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரின்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ண, ஹீரோக்கு நாட் ரீச்சபிள்னு வருது. இப்ப ஹீரோயினே போயிட்டு ட்ரக் டீலிங் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஏகப்பட்ட தடிமாடுங்க மாதிரி அங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்களெல்லாம் தாண்டி ஹீரோயின் அந்த ட்ரக் டீலிங் பண்ற இடத்துக்கு போவ, இப்ப கரெக்டா ஹீரோயின் வந்த விஷயம் சிசிடிவில அங்கிள் பாத்துறான். பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ வேற அவனுடைய ஃப்ரெண்டு மூலியமா ஹீரோயின் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சு இங்க வந்துடுறான். ஆனா அங்கிள் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டதுனால சிசிடிவி கேமரால அங்கிளுமே வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் அங்க வந்து தப்பிச்சு போலான்னு பார்க்க, ஆனா அங்கிள் வந்ததுனால ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. அது ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம் போல இருக்கு. டே இந்த சீனே எத்தனை டிராமாலடா வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப அங்கிள் என்ன பண்ணுவாரு, அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டாரு. உள்ள செம்ம வந்து பாத்தீங்கன்னா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோ ஹீரோயின் எப்படியோ கதவை திறக்க ட்ரை பண்றாங்க, ஆனா சுத்தமா முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் குளிர்ல நடுங்க ஹீரோனுடைய கோட்டை கொடுக்கறான். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்க வர ஹீரோயின் திட்டுறாங்க, ஏமா உன்னை வந்துட்டு கட்டி பிடிக்கிறது உன்னை காப்பாத்துறதுக்கு தான், உன் தங்கச்சி யார் வந்துட்டு இந்த மாதிரி அவளுடைய குழந்தைய அபார்ஷன் பண்ணி அவளை சாக வச்சது, அதாவது வந்துட்டு அவ சூசைட் தான் பண்ணிக்கிட்டா, இருந்தாலும் வந்துட்டு குழந்தைய கலன்னு சொல்லி அவளை யாரு டார்ச்சர் பண்ணது, அவளை யார் வந்துட்டு பாத்தீங்கன்னா செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி அவளை பிரெக்னென்ட் ஆக்கின்றது, நீ விஷயத்தை தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ டைரி எடுத்துப்பானா. ஏன்னா நம்ம ஹீரோ டைரி தானே படிச்சிட்டு இருந்தா. இப்ப ஹீரோ டைரி எடுத்து அதே குளிர் ரூம்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டைரியை படிச்சு ஹீரோயின்ட்ட காமிக்க, ஹீரோயினுக்குமே புரிஞ்சிடுது அது ராபின் தான் சொல்லிட்டு அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. ஆனா அழுவுறது கூட நம்ம ஹீரோனால முடியல, சக்தி இல்ல, ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு குளிர் அடிக்குது. இப்ப ஹீரோயினுமே அவங்க மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீ என் தங்கச்சியை கொலை பண்ண நினைச்சுதான் நான் உன்னை வந்துட்டு ரொம்ப ஹேட் பண்ணேன், பட் ஆனா நானுமே ஒரு கட்டத்துல உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டு நடந்ததெல்லாம் என்னுடைய அனுமதியோடு தான் நடந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு அன்னைக்கு நைட்டு என்னோட ஃபீலிங்ஸை தான் நான் உனக்கு காமிச்சேன், நான் இந்த மாதிரி உன்னை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க, ஆனா என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல, ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. அதுக்கப்புறமா யார் வந்து காப்பாற்ற போறா சொல்லுங்க, கரெக்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். நல்ல வேலை ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அங்க வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு உள்ள வரதுக்குள்ள ஹீரோயினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக சொல்லிடுறான். ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை தூக்கிட்டு போவ ஹீரோவும் பின்னாடியே எந்திரிச்சு போலான்னு பாக்குறான். ஆனா அவனால சுத்தமா முடியவே இல்ல. அப்படியே கீழே புதுக்கடின்னு சொல்லிட்டு மயக்கப்பட்டு நம்ம ஹீரோ விழுந்துற. இப்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான். இன்னொன்னு என்கிட்ட வாங்கின கடனை கூட கொடுக்கவே இல்லை, நீ எப்படா செத்து போவ, சாவாதடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு அழுதுட்டு இருக்கான். இப்படித்தாட்டா இருக்கணும் ஃப்ரெண்டுக்கார அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலி எவ்வளவு வந்துட்டு திமிரு பாருங்க. ஹீரோ உசுருக்கு தள்ளாடிட்டு இருக்கான். இவனுக்கு பணம் காசை பத்தி கவலை இருக்குது. ஹீரோ ஆனா நல்ல வேலை முழிச்சிடுறான். ஹீரோயினை பத்தி தான் எந்திரிச்சோன்னே கேட்கறான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முடியல போல இருக்கு, இன்னுமே ஐசியூல தான் வச்சிருக்காங்க, இன்னும் கண்ணை கூட திறக்கல போல இருக்கு. நர்ஸ் மூலியமா ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வர ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. ஹீரோயினுடைய நிலைமை வர வர மோசமாயிட்டு இருக்குன்னு வேற டாக்டர் வேற அப்பப்பா வந்துட்டு கொடுத்துட்டு இருக்க வந்துட்டு ரிப்போர்ட்டை. அந்த இடத்துல இப்ப சுபத்ரா வந்து ஹீரோவை பொழிச்சுன்னு வச்சு, பாடி கார்டு நீ அவளை காப்பாற்றணும், ஆனா நீ அவளே வந்துட்டு சாகடிக்க ட்ரை பண்ணிருக்கேன், ஃப்ரீசர் ரூம்ல எப்படா லாக் ஆனீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுடைய அப்பா வந்து இது ஹாஸ்பிட்டல், இங்க தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வேணாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மயக்க போட்டு விழுந்தான் தெரியுமா, அப்ப அவனுடைய பாக்கெட்ல ஒரு லெட்டர் ஒண்ணு, போலீஸ்ட போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா இந்த லெட்டர் எழுதி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்டயும் ஹீரோயினுடைய செக்ரட்டரி கிட்டயும் கேட்டுட்டு இருக்க. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக், ஹீரோ வெளியே வந்து மயக்கப்பட்டு விழுந்தான் தெரியுமா, அப்ப அந்த லெட்டர் எழுதி வச்சது வேற யாரும் கிடையாது, இந்த மீனா பொண்ணு தான். சோ ஹீரோ வந்துட்டு இந்த லெட்டர்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் ஹீரோயினுக்கு ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் இந்த மாதிரி ட்ரக்ஸ் கடத்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருந்திருக்கும் தெரியுமா, துண்டு பேப்பரு, அது ரெண்டோடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்னுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம
ஹீரோயினும் கண்ணு முழிச்சிட ஃபர்ஸ்ட் ஹீரோ பத்தி தான் கேக்குறாங்க. சோ ஹீரோனால தான் தன்னோட வந்துட்டு இப்போ உயிரோ இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல இதை கேட்டு சுபத்ராவும் ராபினும் செம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இவ்ளோ நடந்து கூட பாரு இவன் ஹீரோ பத்தி கேக்குறான்னு சொல்லிட்டு இப்ப ராபின் போற போக்குல ஹீரோயினுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணலான்னு வர ஹீரோயின் தலையை திருப்பிக்கிறாங்க. ஆனா ராபின் எதுவுமே பெருசா கண்டுக்காம அங்கிருந்து போயிட ஹீரோயின் இப்ப ஹீரோக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போன் எடுத்தா ரூம்குள்ளே ரிங் சவுண்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா திரும்பி நம்ம ஹீரோ தான் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோ என்ன நீ அவ்வளவு மிஸ் பண்ணியா என்னதோ நான் வந்துட்டேன்னு சொல்ல நான் ஏன் உன்னை மிஸ் பண்ண போறேன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுக்க வரானோன்னு நினைச்சிட்டு கண்ணை மூட இல்ல பயப்படாத கிஸ் எல்லாம் ஒன்னும் கொடுக்க வரலன்னு சொல்ல பிகாஸ் என்ன இப்ப நம்ம ஹீரோயின் லைக் பண்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. டீஸ் பண்ணாம இருப்பானா சொல்லுங்க செம்மையா வச்சு நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு ஹீரோயின் இப்ப என்னோட தங்கச்சியோட டைரி உன்ட்ட தானே இருக்குன்னு கேட்க ஹீரோ ஆமா என்கிட்ட தான் இருக்கு நான் முழுசா படிச்சு முடிச்சிட்டேன் ஏன் நீயும் தானே சேர்ந்து படிச்ச உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க ஹீரோயின் சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அதெல்லாம் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் செக்ரட்டரியும் ஒன்னா க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. சிசிடிவி மூலியமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோ அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்தா இல்லையா அப்ப வெளியே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா அப்ப அந்த இடத்துல மீனா வந்துட்டு போயிருக்க விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ டக்குன்னு அந்த வீடியோடைய ரெக்கார்டை காமிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அங்கிளுக்கும் இந்த பிள்ளை மீனாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ கூட்டா வேலை செய்யறாங்க சீக்கிரமா இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட டிஸ்கஷனை போட்டு விட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப மெலிசான ட்ரெஸ் போட்டோன்னே ஹீரோ டக்குன்னு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு இப்பதானே நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்த அது கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து இப்படிதான் மெலிசான ட்ரெஸ் போடுவியான்னு போர்வையெல்லாம் போத்தி விடுறான் சாக்ஸ் எல்லாம் மாட்டி விடுறான். பாய் ஃப்ரெண்ட்னா இப்படி இருக்கணும்டா செம்ம ஹேண்ட்ஸம் கேரிங்கு பா லவ்விங் இந்த மாதிரி எல்லாம் எப்படி யாருக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தெரியல நமக்கெல்லாம் அமையல அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தது போதும் சரி நான் போயிட்டு என்னோட ஒர்க்கை பார்க்குறேன் நீ போயிட்டு வந்து நல்லா தூங்குன்னு சொல்ல இன்னொரு பக்கம் இந்த ராபின் இருக்கான் இல்லையா ரின்னை பத்தி யோசிச்சு பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் ராபின் வந்து பார்த்தீங்கன்னா ரின்னை உண்மையாக தான் லவ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அப்போ ரின்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே அதாவது உன்னுடைய அக்காவை நான் வந்துட்டு இப்போ உண்மையாவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரின்னுடைய போட்டோ வச்சு அதுவும் உண்மையான லவ்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒரு லொகேஷன் ஒன்று சென்ட் ஆகுது இந்த மாதிரி அங்கே ட்ரக் டீலிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இதுவும் அந்த மீனா பொண்ணு தான் அனுப்பிச்சிருக்காளா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஹீரோ அங்க போனா அங்க ஹீரோவுடைய மண்டையிலே யாரோ அடிச்சு ஹீரோவை மயக்கப்பட வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராபின் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூம் ஒன்று ஒரு வீடு ஒன்று புதுசா வாங்கியிருக்கேன் வா அதை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணா ஹீரோயினை வந்துட்டு தப்பா நடக்க ட்ரை பண்றான். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கமா சாஞ்சிட்டா கல்யாணம் நடக்காது ஓகே இந்த மாதிரி ரேப் பண்ணியாவது ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கேவலமான ஐடியாவை இந்த ராபின் யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஆனா கரெக்டான இடத்துக்கு அந்த மீனா வந்துடுறா. மீனா வந்து கரெக்டா ராபின் ஒரு பொழிச்சுன்னு ஒரு அறைய டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ராபின் பின்னாடி பார்க்க ஆனா மீனா விடவே மாட்டேன்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் கடத்தி வச்சிருக்காங்க இந்த அங்கிளுடைய ஆட்கள். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணா சோ அப்படியே வந்துட்டு அங்க இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அவன் கிட்ட இருக்கிற ஒரு லொகேஷன் டிவைஸ் அந்த மொட்டை ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவனுக்கு சென்ட் பண்ணி விட்டுட. மொட்டை ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது ஹீரோக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் அந்த மொட்டை ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சோ நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட. அந்த இடத்துல செம பெரிய ஃபைட் சீனே நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோவுடைய கையில வந்துட்டு புல்லட் அடியும் பட்டுடுது. இன்னொரு பக்கம் இந்த மீனா என்ன பண்றா ராபினுடைய வந்துட்டு அந்த புது வீட்டை செக் பண்ணிட்டு இருக்கா. அப்படி செக் பண்ணக்குள்ள அந்த இடத்துல ரின்னுடைய போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதை வந்துட்டு இந்த மீனா பார்த்துட்டு யார் இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள அவருக்கு வயிறு வந்துட்டு செமையா வலிக்க ஆரம்பிக்குது. சோ அவளுக்கு ஏதோ பிரச்சனை பல இருக்குது. இந்த ராபின் என்ன பண்ணா வந்து இந்த மீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு என் ஃபியூச்சரே நீ தான் ஸ்பாயில் பண்ணிட்ட ஹீரோயினை நான் ரேப் பண்ணியாவது கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன் உன்னாலதான் இதெல்லாம் சொல்லிட்டு மீனா பொண்ண வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ திட்டுறாங்க எங்க போன இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்ல ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்ப. இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோடைய கையில அடிபட்டு இருக்க விஷயம் ஹீரோயினுக்குமே தெரிய வருது புல்லட்ல அடிபட்டு இருக்கிறது. சோ இப்ப இந்த ராபினே வாண்டடா வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்குறதுக்கு தானாவே ஆடு தலையை கொண்டாந்து கொடுக்குது. ஹீரோனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கொஞ்சம் வெளியே வாயேன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியே வந்து சம்மடி அடிச்சிட்டு இருக்கா ராபினை. இந்த ராபின் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறான். இந்த மீனா பொண்ணுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல அவதான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் ராபினை பொழிச்சுன்னு ஒரு அரைஞ்சு மீனாவால நான் வந்துட்டு நான் மேல கோச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சியா எவ்வளவு தைரியம் உனக்கு என்கிட்டே தப்பா நடக்க நீ ட்ரை பண்ணன்னு சொல்ல. ஆனா இந்த ராபின் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த மாதிரி எனக்கு நீ வேணும் அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் ராபினை பிரேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப ராபினுடைய கார்ல ஹீரோ ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணாலியா அதை வந்துட்டு ராபினுடைய வீட்டு வேலைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா காரை தொடச்சிட்டு இருக்கக்குள்ள பார்த்து ராபின் கிட்ட
காமிக்க ராபின் புரிஞ்சுக்கிறான். ஒருவேளை இது ஹீரோவா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கிங் டிவைஸை உடைச்சே போட்டுட ஹீரோக்குமே புரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ட்ராக்கிங் டிவைஸ் உடைஞ்சிருக்கா. அப்ப அந்த ராபின் ட்ராக்கிங் டிவைஸை எடுத்துட்டான் போல இருக்கு. அவனுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு அவனுடைய வீட்டுல ஏதாவது டிவைஸ் செட் பண்ண முடியுமா நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ராபினுடைய வீட்டுக்கு போவ அந்த இடத்துல இந்த மீனா பொண்ணு என்ன பண்றா அழுதுகிட்டே அவளுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வெளியே வரா பாருங்க. பார்த்தா அவ மயக்கப்பட்டு விழுந்தறா. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இல்லையா. நல்ல வேளை இதை ஹீரோ பார்த்துட்டதால ஹீரோ வந்துட்டு மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்லலான்னு வர ஹீரோயின் ஃபர்ஸ்ட் உனக்கு அடிபட்டுச்சு இல்லையா அந்த விஷயத்த முதல்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஷர்ட் பட்டனை கழட்டிட்டே இருக்கக்குள்ள இந்த இடத்துல சுபத்ரா வந்துடுறா. அவ்வளவுதான். இப்ப இந்த சுபத்ரா ஹோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குதா இதனால தான் நீ ராபினை பிரேக்கப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஹீரோயின் ஃபர்ஸ்ட் என்ன திட்டுறதுக்கு நீங்க யாரு எங்க அப்பாவுடைய வந்துட்டு ஏதோ லவ்வர்ன்றனால உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். நான் ராபினை பிரேக்கப் பண்ணேன்னா அது என்னோட பர்சனல் விஷயம். இதுக்கும் ஹீரோக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் ஹீரோவே நான் லவ் பண்ணேன்னு நானே டைரக்டா எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன். நீ எதுக்கு என் விஷயத்துல தலைகிறேன்னு சொல்லிட்டு நல்லா சுபத்ராவை வச்சு செஞ்சுறாங்க நம்ம ஹீரோயின். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி உங்க அப்பா கிட்ட நான் உன்னை இந்த மாதிரி டேட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்க போறேன்னு சொல்ல ஹீரோயின் அட லூசு பையில என்ன நடந்துட்டு இருக்கு நீ என்ன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் என் தங்கச்சியை கொலை பண்ணவன நீ முதல்ல வந்துட்டு அதாவது அவளை வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைய கருக்கலைக்க சொல்லி அவளை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கி அவளை வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆக்கி அவ இறந்து போனதுக்கு காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல இப்ப ஹீரோ அடுத்த சீனே நம்ம மீனாவை தான் பாக்குறதுக்காக வரா. மீனா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ரின்னுடைய போட்டோவை காமிச்சு இந்த மாதிரி ரின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க இவ உடனே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இவ வந்துட்டு ராபினை லவ் பண்ணிருக்கா இவளுடைய பர்சனல் டைரியில எழுதியிருக்கா அதுவும் இல்லாம இவ சாகரப்ப பிரெக்னென்ட் அவரை இருந்திருக்கான்னு சொல்ல மீனாவுக்கு ஷாக் ஆகுது. பிகாஸ் ஏன்னா ராபினுக்கும் மீனாவுக்கும் சம்பந்தம் இருந்த விஷயம் ராபினுக்கும் ரின்னுக்கும் சம்பந்தம் இருந்த விஷயம் மீனாவுக்கு தெரியல போல இருக்கு. பட் இருந்தாலும் இவ ரூம்ல ராபினுடைய ரூம்ல ரின்னுடைய போட்டோ பார்த்தா இல்லையா ஆனாலும் இவ ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஹீரோ போனதுக்கு அப்புறமா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. என்னவா நடக்குது இவனுக்கும் சம்பந்தம் அவனுக்கு கள்ள தொடர்பு இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்ப நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கூட்டிக்கிட்டு மீனாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வர மீனா ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆயிட்டா போல இருக்கு. எங்க போயிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள வேற எங்க இந்த அங்கிள் கிட்ட தான் வந்திருக்கா. இந்த மாதிரி ராபின் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க தான் எனக்கு அடைக்கலத்தை கொடுக்கணும்னு சொல்ல அடைக்கலம் தானே செல்லம் வா நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் என்ன பண்றா அவளை பர்சனல் செக்ரட்டரியா மாத்திக்கிறா. இப்ப ராபின் என்ன பண்றா அங்கேயும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வர இந்த தடவை நம்ம ஹீரோயின் நான் ராபின் கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ கொஞ்சம் வெளியே போன்னு சொல்ல ஹீரோ கட்டுப்பாயிடுறான். இவளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா ராபினை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு கூட தனியா பேசணும்னு சொல்றாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து வந்துட்டு வெளியே போறான். ஆனா போற போக்குல ஒரு ஹிடன் கேமரா வச்சுட்டு போவ ஆக்சுவலி இந்த ராபின் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்க. அப்பதான் ஒரு சூப்பரான சீன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ராபினுடைய வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கு இல்லையா அதை ராபினுடைய முகத்திலே தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியா இருப்பானா வெளியே ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிட்டே ஜல்லா குட்டி இது மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஹீரோயின் டே லூசு பையில நகர்ந்து நிலை யாராவது பார்த்துட்டா என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. ஆனா ஹீரோக்கா மூஞ்சு ஃபுல்லா பல்லுதான் செம்ம சந்தோஷம் தான் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மீனாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்கிள் வந்துட்டு ஆபீஸ்க்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஆபீஸ்ல இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு சுபத்ராவுக்கு பத்தி வச்சிடறா. பிகாஸ் ஏன்னா சுபத்ராவுக்கும் அந்த அங்கிளுக்கும் லிங்க் ஓடிட்டு இருக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இப்போ உடனே சுபத்ரா செம்ம கோவத்துல ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. இந்த மீனா என்ன பண்றா அங்கிள் கூட உட்காந்து ரூம்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. சுபத்ரா கதவை திறந்துகிட்டு வந்துடுறாங்க. அடியே சக்காலத்தி என்னடி பண்றேன்னு சொல்லிட்டு செம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க இவங்க மீனாவை. ஆனா இந்த மீனா வந்துட்டு அப்படியே ஒண்ணு தெரியாது அப்பாவி மாதிரி ஐயோ பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்க. அங்கிள் உடனே வந்து பாத்தீங்கன்னா சுபத்ராவை திட்டுறாங்க. நீ மட்டும் என்ன ஒழுங்கா ஆக்சுவலி நான் இவ்வளவு ஹேண்ட்ஸமா டாலா இருக்கேன் நான் உனக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா நீயே ஆல்ரெடி சொத்துக்காக ஹீரோயினோட அப்பா கூட இருக்க. ஆனா அவர் கூட இருந்துகிட்டே நீ என் கூட அஃபேர்ல இருந்த. ஆனா என் கூட இருந்துகிட்டே நீ ராபினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சுபத்ராவை திட்ட. சுபத்ரா உடனே என்ன பேச்சு பேசுற என்ன பார்த்து அந்த மாதிரி பேசுறியான்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் பேட்டுக்கிட்டே அங்கிருந்து கோச்சிட்டு கிளம்பிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று ரிசீவ் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த அங்கிளும் சுபத்ராவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அதை கூட மீனா போட்டோ எடுத்தா இல்லையா. இப்ப மீனா வந்து பாத்தீங்கன்னா சுபத்ரா அடிச்சதுனால அந்த கோவத்துல ஹீரோயினுக்கு அந்த போட்டோவை சென்ட் பண்ணி விட்டுடும். ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அங்க கோவத்துல இருக்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்க அங்கிள் கிட்ட சண்டை போட்டுட்டு மறுபடியும் இந்த ராபின் கிட்டே வந்து ராபின் கிட்ட இந்த மாதிரி குடிக்காத வா நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல ராபின் இருக்க கடுப்புல இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் வந்துட்டு ஆனா இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு இளமையான பையன் கேக்குதான்னு சொல்லிட்டு ராபின் வந்துட்டு இந்த
சுபத்ராவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க சுபத்ரா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் போட்டோவை தூக்கி சுபத்ராவுடைய மூஞ்சி மேலே எரிஞ்சு எங்க அப்பாவுக்கே வந்துட்டு துரோகம் பண்றியா, உனக்கு எவ்வளவு வந்துட்டு தைரியம், ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போடு, இல்லைன்னா வந்துட்டு இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வெளியே வந்துட்டு லீக் பண்ணிடுவேன் சோசியல் மீடியாவிலன்னு சொல்ல சுபத்ரா உடனே இதெல்லாம் ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் பிடிச்சி சுபத்ராவை தள்ளி விட்டுறாங்க பாருங்க. பார்த்தா அந்த சைடு ஹீரோயினுடைய அப்பா வாக்கிங் வந்துட்டு இருக்காரு போல இருக்கு மிச்சர் மாமா. அவ்வளவுதான் செம்ம கடுப்பாயிடுறாரு. வந்து சுபத்ரான்னு சொல்லிட்டு ஓடி வர சுபத்ரா என்ன பண்ற, டக்குன்னு பக்கத்துல இருக்க ஸ்விமிங் பூல்ல குதிச்சிடுவாளா. அவ்வளவுதான் ஹீரோயினுடைய அப்பா வந்து டக்குன்னு சுபத்ராவை காப்பாத்த ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த சுபத்ரா வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்கான மார்பிங் போட்டோவை உங்க பொண்ணு காமிச்சு உங்களை விட்டு பிரிய சொல்றா, என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினுடைய அப்பாவும் நான் உன்னை நம்புறேன் சலாக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு சுபத்ரா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் ஆல்ரெடி அம்மானால நீங்க வந்துட்டு பிரேக்கப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா இந்த பொம்பளையும் வேற ஒருத்தவனை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீங்க இவ்வளவு போய் நம்புறீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் இல்லையா. அவர் வந்து பாத்தீங்கன்னா சுபத்ரா மூலியமா ஹீரோயினுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே உண்மையை மறைச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ரின்னுடைய வந்துட்டு ஒரு ரூம் செக் பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. இந்த கிஃப்ட் வேற யாரும் கொடுத்தது இல்ல, இந்த ராபின் பையன் தான். கூடவே அதுல ராபின் எழுதுற லவ் லெட்டரும் கிடைக்குது. இந்த மாதிரி உன்னை பத்தி என்ன பத்தின விஷயத்த நான் ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிட்டு நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ராபின் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என் தங்கச்சி வந்துட்டு எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அழுவ ஹீரோ உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். உன் தங்கச்சி வேணும்னே உனக்கு துரோகம் பண்ணல, ஆக்சுவலி வந்துட்டு உன் தங்கச்சி ராபினை எவ்வளவோ தள்ளி வைக்க ட்ரை பண்ணா, ஆனா அவளாலே முடியல, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் ஃபீலிங்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா, நீ அவன் மேல கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியோ சமாதானப்படுத்த நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் ராபின் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும்னு சொல்லிட்டு ராபினும் ஒரு இடத்துக்கு வர சொல்ல ஹீரோமே வந்துட்டு ஒளிஞ்சு உட்காந்து இந்த இவங்க ரெண்டு பேர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. ராபின் வந்து செல்லா குட்டி என்ன மன்னிச்சிட்டியாடின்னு கேட்க ஹீரோயின் படுபாவி பயல என் தங்கச்சியை பிரெக்னென்ட் ஆக்கி சாவடிச்சிட்டி அவளோட குழந்தையை கலக்கி சொல்லின்னு சொல்ல ராபின் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டேன்றான். ஆனா அதுக்கப்புறமா இங்க பாரு நீ சொல்றதுல பாதி உண்மை இருக்கு பாதி போய், ஆக்சுவலி நான் உன் தங்கச்சியை லவ் பண்ணேன், அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு உன்னை பார்த்தேன், ஆனா உன் தங்கச்சிக்கு வேற ஒருத்தவனை அதாவது ஹீரோவை பிடிச்சதுனால நான் அவளை விட்டுட்டேன், அவளுடைய வயித்துல வந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த வந்துட்டு சம்பந்தமும் கிடையாது, அவளை பிரெக்னென்ட் ஆக்கந்து ஹீரோ தான், அதனால தான் நான் ஹீரோவுடைய ஷாப்பையும் அடிச்சுன்னு இருக்கேன், அவனுடைய காஃபி ஷாப்பையும் அடிச்சுன்னு இருக்கேன், ஹீரோவை கூட நான் வந்துட்டு அடின்னு அடிச்சேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ கம்முன்னு இருப்பானா. ஏன்னா நம்ம ஹீரோவே வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப் தான் ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஹீரோ அப்ப என்ன நினைச்சிருந்திருப்பான், ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த மாதிரி ரின்னு செத்ததுக்காக தன்னுடைய காஃபி ஷாப்பை எரிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் ராபின் பண்ணான்னு தெரிஞ்சோடனே ராபினை வந்து சம்மடி அடிச்சிட்டு இருக்கா. ராபின் வந்துட்டு கண்ணை காமிச்சு மிரட்ட, ஆனா நம்ம ஹீரோ செம்ம டேலண்டா அவன்கிட்ட இந்த கண்ணை வாங்கி அவன்கிட்ட மிரட்ட, ஆனா அவன் என்ன சொல்றான் கடைசி வரைக்குமே அவளுடைய பிரெக்னன்ட்டுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட. இப்ப ஹீரோ ஹீரோனுக்கு செம்ம குழப்பம். ஆக்சுவலி இந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணா அதுக்கு அடுத்ததே மீனாவை பார்க்கறதுக்காக வரோம். மீனா தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கான். இப்ப மீனா என்ன பண்ணா ராபினுக்கும் ரின்னுக்கும் வந்துட்டு சம்மந்தம் இருந்தது, லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா பிரெக்னன்ட்லாம் வந்துட்டு ரின்னு ஆயிருந்திருக்கான்னா அதுக்கு ராபின் காரணம் இல்ல ராபின் அடிச்சு சொல்றான்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க பாரு ரின்னுடைய டைரியில ராபினை பத்தி போட்டிருக்கா, ராபின் இட்டாலியன் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவான்னு சொல்ல இங்கதான் ஒரு ட்விஸ்ட் கிளம்புது. இட்டாலியன் ஃபுட் ராபினுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதாவது நம்ம மீனா சொல்ல ஹீரோ போயிட்டு இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினே இப்ப கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. ஐயோ ராபின் மேல தெரியாதனமா பழிய போடுறோமோன்னு சொல்லிட்டு யோசிக்க அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வந்து ரின் அவளுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சுக்க மாட்டாப்புல இருக்கு, ஒரு லாக்கர்ல தான் வைப்பா. அந்த லாக்கர்ல ஒரு பேக் ஒன்று இருக்கு, அதை போயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் போயிட்டு எடுத்துட்டு வர அதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ட்ரெஸ் ஸ்லிப்பர் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஹீரோ இந்த மாதிரி ரின்னு ட்ரெஸ் பண்ணுவானா என்னன்னு கேட்க ஹீரோயின் ஆஹா பண்ணுவானா பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்துட்டு லாக்கர்ல போய் வச்சுட்டு பண்ணுவான்னு சொல்ல அந்த பேக்ல ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுடைய ஒரு கார்டு ஒன்று கிடைக்குது. இதை நம்ம ஹீரோ ஹீரோயின் பாக்குறாங்க. அவ்வளவுதான் எடு வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் போயிடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுல நம்ம ரின்னுடைய போட்டோவையும் ராபினுடைய போட்டோவையும் காமிக்க அங்க இருக்கிற மேனேஜர் இந்த பொண்ணு தெரியும் ஆனா இந்த பையனை தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கேட்க அங்க இருக்கிற ஸ்டாஃப்ல இருக்க ரெண்டு பொண்ணுங்க இந்த பொண்ணு இங்க அடிக்கடி வரும் ஒரு பையன் கூட தான், ஆனா அந்த பையன் இந்த பையன் கிடையாது, அவர் நல்ல ஹைட்டா ஹேண்ட்ஸமா இருப்பாருன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு அங்கிளுடைய ஞாபகம் தான் வருது. ஏன்னா இந்த அங்கிள் தான் பிளே பாயா இருக்கா இல்லையா, டக்குன்னு அங்கிளுடைய போட்டோவை காமிக்க ஆமா ஆமா இந்த ரின் பொண்ணு இந்த அங்கிள் கூட தான் வருவான்னு சொல்ல அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுறாங்க எல்லாருமே, நமக்கே செம்ம ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. என்னன்னா ரின் என்ன பண்ணிருக்கா நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டுக்கிட்டு அப்பப்ப பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாவே இருந்திருக்கா. அதனால ஹீரோயினுடைய அப்பா இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டான இந்த அங்கிள் கிட்ட என் பொண்ணு ரொம்ப சோகமாவே இருக்கா, அவளை ஏதாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு சிரிக்க வைப்பான்னு சொல்ல இந்த அங்கிளும் சரியான பொம்பளை பொறுக்கி
இல்லையா, ரின் கிட்ட வந்துட்டு ஆசை வார்த்தை பேசி காமிச்சு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி அவளுடைய மனசுல இடத்த பிடிச்சி அவளை வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு பிரெக்னென்ட் ஆக்கிட்டாமல் இருக்கு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட சொல்ல, அப்பா தன்னோட பொண்ணோட சாவுக்கு நம்மளே காரணமா போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்பா தேமி தேமி அழுவ ஹீரோயின் கன் எடுத்து செம்ம கோவத்துல நின்னுட்டு இருக்காங்க அங்கிளை ஷூட் பண்றதுக்காக தான். ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இங்க பாரு இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு அங்கிள் தான் வந்துட்டு தன்னுடைய வந்துட்டு தங்கச்சியோடைய சாவுக்கு காரணம் தெரிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்கு அவனை உயிரோட வைக்கணும், அவனை நான் சாவடிக்க போறேன்னு சொல்ல ஹீரோ வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ மேலே கோவப்பட்டு ஹீரோவை பொழிச்சு அரைஞ்சிடறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ சொல்றதும் நியாயம் தான்றது ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாளே பார்த்தா இந்த அங்கிள்காரன் என்ன பண்ணா, ஹீரோயினை சிஇஓ பதவியில இருந்து எடுக்கிறதுக்காக ஒரு போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே ஓட் பண்ண சொல்றான். எல்லாருமே அங்கிள் தான் சிஇஓவா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓட்டையும் கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பா இவர் என்ன பண்றாரு, ரின்னுடைய அஸ்தியை வந்துட்டு நல்லடக்கம் பண்ணலாம், அதை வந்துட்டு கலைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போறாரு பாருங்க. அப்ப இந்த அங்கிளுடைய ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அப்பா இருக்கிற காரை ஷூட் பண்றதுக்காக தயாரா நின்னுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு, அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலும் ஓட்லாம் பண்ண முடியும், ஏன்னா அவருமே ஒரு ஷேர் ஹோல்டர் தானேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா இந்த அங்கிளுடைய ஆட்கள் எல்லாருமே ஹீரோயினுடைய அப்பாவை வந்துட்டு கார்லயே ஷூட் பண்ணிடுறாங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராங்க. ஹீரோயின் கத்திரிக்கிட்டே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த சுபத்ரா வந்துட்டு அங்கிள் எங்கன்னு கேட்க வருது பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம், எங்க அப்பா அங்க செத்துட்டாரு, நீ என்னன்னா அங்கிளை பத்தி கேட்டுட்டு இருக்காடி உன்னோட அஃபேரை பத்தின்னு சொல்லிட்டு பொலிச்சுன்னு ஒரு அரைஞ்சி அங்கிளுக்கும் சுபத்ராவுக்கும் கள்ளக்காதல் இருக்குதுன்ற விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் பொலிச்சுன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா புட்டு போட்டுறாங்க. மீடியாக்காரங்க எல்லாம் சுபத்ரா கிட்ட கேள்வி கேட்க நம்ம ஹீரோயின் நல்லா கேளுங்க இந்த அசிங்க பிடிச்சவள்கிட்டன்னு சொல்ல, அதுக்கு அடுத்தது அங்கிள் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க உங்களுக்கும் சுபத்ராவுக்கும் என்ன கள்ள தொடர்பான்னு கேட்க. ஆனா இந்த அங்கிள் வந்துட்டு எனக்கும் சுபத்ராவுக்கும் கள்ள தொடர்பு இல்ல, அதாவது சுபத்ராவுக்கும் ராபினுக்கும் தான் கள்ள தொடர்பு, நீங்களே அதுக்கான வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு ராபின் ஒரு தடவை சுபத்ராவை கட்டி பிடிச்சி பார்ல முத்தம் கொடுத்துருப்பா இல்லையா, அந்த வீடியோவை இந்த அங்கிள் மீடியாக்காரங்க முன்னாடி போட்டு கொடுக்க அவ்வளவுதான் மீடியாக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. ராபினுக்கும் சுபத்ராவுக்கு தான் கள்ள தொடர்பு, அங்கிளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல அவ்வளவுதான் இந்த விஷயம் மீடியால தெரிஞ்சோனே மீனாவும் இந்த விஷயத்த பாத்தர்றா. அவ்வளவுதான் மீனாவுக்கு செம்ம கோவம் வருது, சுபத்ரா மேலையும் ராபின் மேலையும் விட்டா இவளே போயிட்டு கொன்னுடுவாப்புல இருக்கு. ஆனா பையப்பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு கேன்சரு, இவளே பாவம் அங்க உயிருக்கு தள்ளாடிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிள் கிட்ட போயிட்டு டைரக்டாவே கேட்டுறாங்க, நீ தானே என்னுடைய தங்கச்சியை வந்துட்டு ஃபிளட் பண்ணி அவளை வந்துட்டு இது பண்ண செடியூஸ் பண்ணி அவளை வந்துட்டு பிரெக்னென்ட் ஆக்கணும்னு சொல்ல அங்கிள் எடுத்தோடனே ஆமா நான் தான், பட் ஆனா வந்துட்டு நான் உன் தங்கச்சியை செடியூஸ் பண்ணல, அவ தான் என்ன செடியூஸ் பண்ணா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு ஆம்பளை திமிர்ல நம்ம அங்கிள் பேச அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஆக்சுவலி இந்த அங்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா பாவம் நம்ம ரின்னை வந்துட்டு செடியூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா இவர் வந்துட்டு இதெல்லாம் நடக்கிற சண்டை எங்கன்னா ஆஃபீஸ்ல தான். இப்ப நம்ம ஹீரோயின் அராஜகம் பண்ணி ஆஃபீஸ்ல கத்துறாங்க பாருங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, இவ தேவையில்லாம பாருங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது, இந்த அங்கிள் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. ஹீரோயினை ஆஃபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் இவ்வளோ பண்ணிட்டு வந்து அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ரொம்ப சந்தோஷமா வீடியோ கால்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா. ஆக்சுவலி இவர் சாகல, என்னன்னா கண்டிப்பா இந்த அங்கிள்காரன் இந்த மாதிரி போர்ட் மீட்டிங்ஸ் வச்சான் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஓட் பண்ணலனாலும் ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஓட் பண்ணலனாலும் ஹீரோயினுடைய அப்பா ஓட் பண்ணா ஹீரோயின் தானே சிஇஓ பதவியில் இருப்பாங்க. அதனால கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவை கொல்லணும்னு அங்கிள் ட்ரை பண்ணது முன்னாடியே நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி காப்பாத்தி வந்துட்டு வச்சிருந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பா சேஃபா தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை இந்த அங்கிளுடைய ஆட்கள்லாம் வந்துட்டு கடத்திட்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தன் கிட்ட வேலை செய்ய சொல்லி இந்த அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ முடியாதுன்றா. ஆனா இந்த அங்கிள் என்ன பண்ணா, உன் ஃப்ரெண்டை நான் வந்துட்டு கடத்தி வச்சிருக்கேன், நீ என்கிட்ட வேலை செய்யலன்னா உன் ஃப்ரெண்டை நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம ஓகே நான் உனக்காக வேலை செய்யறேன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா ஹீரோவை காணும். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஹீரோக்கு கால் பண்றாங்க, ஆனா ஹீரோ போன் எடுக்கவே இல்லை. நான் உன் கூட இல்லைனாலும் உன்னோட பிரச்சனை இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும்னு மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுறான். பத்தாவதுக்கு வந்துட்டு இந்த ஹிட்மேன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா அங்கிள் கிட்ட ஏகப்பட்ட காசை வாங்கி நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்துறான். இந்த மாதிரி நான் கொலை பண்ண சொன்னது, இந்த மாதிரி ஹீரோயினை கொலை பண்ண சொன்னது வேற யாரும் கிடையாது ஹீரோ தான் சொல்ல அங்கிளுக்கு சம கோவம் வந்துடுது. அங்கிள் அவருடைய ஆடியாட்கள்லாம் வச்சு ஹீரோவை கடத்தி ஸோ ஹீரோ கிட்ட நீ தான் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தினியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு நீ தான் வந்துட்டு ஹீரோயினை கடத்தி கொலை பண்ண சொன்னதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி ஆதாரம்லாம் இருக்கு. ஆனா இப்ப நான் உனக்காக வேலை செய்யறேன், உனக்கு நான் ஜென்யூனா இருப்பேன், நீ எனக்கு நிறைய காசு கொடு, கண்டிப்பா நான் உனக்காக வேலை செய்வேன்னு சொல்ல
பட் அங்கிள் ஒத்துக்கவே மாட்டேன்னா நம்ம ஹீரோ பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு சரி ஓகே நீ எனக்கு நல்லபடியா வேலை செய்யற அப்படின்ற நான் தெரிஞ்சுக்கணும்னா நீ போயிட்டு ஹீரோயினை கொன்னுடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அசால்ட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஸோ இந்த கேப்ல வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே இந்த அங்கிள் பண்ண அராஜகம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் புட்டு வச்சிடுறாங்க. பத்தாவதுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ்ல ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்களையுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து அவங்க வாக்குமூலம் கொடுத்து இந்த மாதிரி கம்பெனில ஏகப்பட்ட கெடுபடி இந்த அங்கிள் காரம் பண்ணியிருக்கான்றதை ஹீரோயின் நிரூபிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ஆபீஸ்க்கு வந்துட இதை எதிர்பார்க்காத அங்கிள் செம ஷாக் ஆகுறாங்க. இந்த ஆள் நம்ம செத்துட்டோம் இல்ல பார்த்தா இப்ப இந்த ஆள் வந்துட்டானே, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்கிளுமே தலையில கைய வச்சுக்கிறாப்ல. இப்ப நம்ம அங்கிள் ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி ஹீரோக்கு ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா, ஹீரோ ஹீரோயினை கொண்டுலான்னு சொல்லிட்டு வர இப்ப நம்ம ஹீரோ கன் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கதை பார்த்தா வண்டி ஓட்டிட்டு வந்து செக்ரட்டரி வண்டியை தாறுமாறா ஓட்டிட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் மட்டும் குடுகுடுன்னு ஓடுறாங்க, அது ஹீரோன்னு தெரியாம. ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நான் தான் பயப்படாதன்னு சொல்ல, ஆனா ஹீரோ பின்னாடி ஆல்ரெடி அந்த அங்கிள் ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கொல்லுவானா இல்லையான்றது அங்கிளுக்கு தெரியாதனால ஹீரோ பின்னாடி ஆட்களை அனுப்ப, ஆனா அந்த ஆட்களை நம்ம ஹீரோவுடைய மொட்டை ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் எல்லாருமே அடிச்சு நம்ம ஹீரோவை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட. இப்ப நெக்ஸ்ட் நம்ம அங்கிள் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு தானே டார்ச்சர் பண்ணான், தான் சொல்றதெல்லாம் செய்யணும்னு. அதனால போலீஸ்காரங்க கிட்ட லொகேஷனை ஷேர் பண்ணி போலீஸ்காரங்க வந்து காப்பாத்துற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டை ஹீரோ எப்படியோ நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாத்திடுறான். இப்ப நம்ம ஹீரோவை தேடி இந்த அங்கிளே வந்துடுறான். இந்த மாதிரி ஹீரோயினை நான் உன்னை கொலை பண்ண சொன்னேன், நீ கேட்ட காசையும் நான் கொடுத்துட்டேன், ஆனா இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஹீரோவும் கன் எடுத்து நின்னுட்டு இருக்கான், இங்க பாரு ஒழுங்கா ஓடிடு இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த அங்கிள் என்ன பண்றா, நல்ல ஆக்டிங்க பிடிச்சி கீழே விழுந்துட்ட மாதிரி நடிச்சு ஹீரோவுடைய நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறான். அதுக்குள்ளேயே அங்க போலீஸ்காரங்களுடைய வந்துட்டு சைலன்ஸ் சத்தம் கேக்குதான், அங்கிள் அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். ஹீரோயினா கதறி அழுதுட்டு இருக்காங்க, ஐயோ இங்க பாரு என்னால நீ இல்லாமலாம் இருக்கவே முடியாது, நீ இல்லாத 2 நாட்களா எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, இதுல வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கதறி அழுவ. நம்ம ஹீரோ எம்மா கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு இடம் கொடுமா, நீ இப்படி என்ன கட்டி பிடிச்சுனா நான் இப்பவே செத்து போடுவோம் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோட்டை கட்டி காமிக்கா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 2 பேருமே கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இங்க பாரு இதுக்கு மேல என்னால உன்னை விட்டு தனியா பிரிஞ்சு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்ல. இப்ப அவ்வளவுதான் கம்பெனி நம்ம ஹீரோயின் பேர்லயே வந்துருச்சு. இப்ப எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சிஇஓ பதவியை ஏத்துக்கிறாங்க அகைன்னு. ஹீரோயினை இப்ப இதுக்கப்புறம் யாராலையுமே வந்துட்டு அந்த கம்பெனில இருந்து விளக்க முடியாது. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினை வந்துட்டு அடிக்க ட்ரை பண்ணது, அதாவது கொல்ல ட்ரை பண்ணது ஹீரோ தானே. ஆக்சுவலி அந்த ஹிட்மேனை வச்சு நம்ம ஹீரோ தானே பண்ண வந்தா, அதனால போலீஸ்காரங்களாம் ஹீரோவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த அங்கிள்காரன் சும்மா இருப்பானா, கையில காசு இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தூக்குடா ராபின்னு சொல்லிட்டு ராபினை கடத்தி வச்சுக்கிட்டு சுபத்ரா கிட்ட காசு கேட்டு வந்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து விட, சுபத்ராவும் ஐயோ ராபினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இருக்கிற இடத்துடைய அந்த அட்ரஸை தேடி இந்த சுபத்ராவும் வந்துட. அங்கிள் என்ன பண்றாரு, சுபத்ரா கையில இருக்க காசை பார்த்துட்டு உனக்கு ராபின்னா அவ்வளோ இஷ்டமா, அப்பா பரவாயில்லையே நான் கேட்ட காசையை கொண்டு வந்துட்டியே, சரி இந்தா நீயே கூட்டிட்டு போ ராபின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட. ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூறு வீடு மாதிரி தான் போல இருக்கு. அவ்வளவுதான் இந்த அங்கிள் என்ன பண்றா, 2 பேர் மேலேயும் மண்ணெண்ணையை ஊத்தி விட்டுட்டு கொளுத்தி விடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றா, டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, நம்ம சுபத்ரா அந்த கொளுத்தி விடுற அந்த இடத்து வீட்டுக்குள்ளேயே அங்கிளை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. தேவைதான் அந்த ஆளுக்கு. இப்ப அங்கிள் அங்க வந்துட்டு கதறிட்டு இருக்காரு, ஐயோ எரியுதேன்னு சொல்லிட்டு சுபத்ராவும் ராபினும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்குள்ள இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இவங்களும் வந்துடுறாங்க. லாஸ்ட் டைம்ல தான் இவங்க எப்பயுமே வருவாங்க போல இருக்கு. ஆனா சுபத்ரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ராபின் தப்பிச்சிட்டான். இப்ப ராபின் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கான். இப்ப ராபின் கையில காசு இல்ல இல்லையா, அதனால மீனாவுக்கு கான்டாக்ட் பண்றான். மீனாவும் என்ன பண்றா, ராபினை பழி வாங்கணும், ஏன்னா சுபத்ரா கூட அஃபேர்ல இருந்தனால தன்னை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு ராபினை பழி வாங்கணும். ராபினை வந்துட்டு பாத்தீங்கன்னா கன் எடுத்துட்டு ஷூட் பண்ணலான்னு வர. ஆனா இந்த ராபின் மீனா கையில இருக்க கன்னை வாங்கிட்டு மீனாவையே கொலை பண்றதுக்காக வரான். ஏன்னா மீனா கிட்ட இவன் காசு கேட்டிருப்பான், மீனாவும் காசு எடுத்துட்டு வந்திருப்பா, கூடவே கன்னும் எடுத்துட்டு வந்திருப்பா. மீனாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோயின் ராபின் எங்க மீனாவை கொண்டுடுவானோன்னு சொல்லிட்டு ராபினை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு மீனாவை காப்பாற்றலான்னு போவ. ஆனா இந்த ராபின்கார மீனாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் கடத்தி கூட்டு வந்துட்டான். ஏன்னா மீனா கிட்ட இருந்து வாங்கினா கொஞ்சம் காசு தான் கிடைக்கும், ஹீரோயினை கடத்தி காசு கேட்டா ஏகப்பட்ட காசு கிடைக்கும் இல்லையா, அதனால இந்த ராபின் பையன் ஹீரோயினை கடத்திட்டு வந்துட. ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, அந்த ராபின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போன அந்த ரவுண்ட் கேப்ல எப்படியோ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இருந்த லொகேஷனை ஷேர் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அங்கிருந்து நம்ம ஹீரோயின் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ராபின் அடிச்சு போட்டுட்டு தப்பிக்கலான்னு பார்க்க, ஆனா அவங்களால முடியல. ராபின் ஹீரோயின் லொகேஷன் ஷேர் பண்ண விஷயத்தை பார்த்துட்டு வேற இடத்துக்கு ஹீரோயினை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பா நம்ம ஹீரோ இவங்க எல்லாம் சேர்ந்து சுபத்ரா கிட்ட போயிட்டு பேசுறாங்க, இந்த மாதிரி ராபினை கண்ட்ரோல் பண்ணுன்னு. ஆனா இந்த சுபத்ரா வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேன்றா. ஆனா கரெக்டா இந்த ராபின் ஹீரோயினை தூக்கிட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ள ஹீரோ அதுக்குள்ளே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் இங்கப்பா நீ எதுக்காக இப்ப ஹீரோவை இவ்வளவு ஹேட் பண்றேன்னு கேட்க,
ஆமா நான் ரின்னை தான் ரொம்ப லவ் பண்ண தெரியுமா, ஆனா ரின்னை நான் பிரெக்னென்ட் பண்ணல, இந்த ஹீரோ தானே பண்ணா, அதனால தானே அவ இறந்து போனான்னு சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ரின்னை பிரெக்னென்ட் பண்ணது ஹீரோ கிடையாதுடா, இந்த மாதிரி வந்துட்டு அங்கிள் தாண்டான்னு சொல்ல. இந்த ராபின் நம்பவே மாட்டேன்றா. அந்த இடத்துக்கு இந்த சுபத்ரா வந்து இல்ல அவ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆக்சுவலி ரின்னை வச்சு எப்படியாவது கம்பெனி ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் ட்ரை பண்ணி ரின்னு தான் வந்துட்டு ரின்னை பிரெக்னென்ட் ஆக்கி இந்த அங்கிள் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு ரின்னு சாகணும்னு ட்ரை பண்ணா. ஆனா அப்ப நான் தான் போயிட்டு நீ எதுக்கு தேவையில்லாம செத்துக்கிட்டு உன்னுடைய வந்துட்டு குடும்பமான எல்லாம் போயிடும், பேசாம வயிற்றுல வளர குழந்தைய மட்டும் நீ வந்துட்டு அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ரின்னை வந்துட்டு இந்த சுபத்ரா தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு எமோஷனல் டார்ச்சர் பண்ணியிருப்பா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா என் பொண்ணுடைய வயிற்றுல வளர்ந்த குழந்தைய கலைக்க சொல்லி நீ தானே அவளை டார்ச்சர் பண்ண, அதனால தாண்டி அவ இறந்து போனான்னு சொல்லிட்டு சுபத்ரா வடிக்க பார்க்க. ஆனா போலீஸ்காரங்களா ஹீரோயினுடைய அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த விஷயத்தை கேட்டு ராபின் சுபத்ராவை கொல்லலான்னு சொல்லிட்டு வர. அப்பதான் ராபினுடைய அப்பா என்ட்ரி. இவர் வந்து என்ன சொல்றாரு, எப்பா உன் கையாலே உங்க அம்மாவை கொண்டுடாதப்பான்னு சொல்லிட்டு இவர் ஒரு ட்விஸ்ட போடுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த சுபத்ரா தான் ராபினுடைய அம்மா போல இருக்கு. இந்த சுபத்ரா யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகி ஏமாந்துருக்காங்க. பையனை வளர்க்க முடியாம தன்னுடைய அண்ணன் கிட்ட பையனை கொடுத்துட்டு இவங்க ஏதாவது பணக்காரன் கிடைப்பாங்களா அந்த மாதிரி வந்துட்டு பணக்கார வீட்லயே செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு தேடி வந்தவர் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா. ஆனா அவருக்கு வயசு ஜாஸ்தியா இருந்தனால ஹீரோயினுடைய அப்பாவை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு அங்கிள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அஃபேர்ல இருந்திருப்பாங்க. ஆனா அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரின்ன பண்ணதுனால சுபத்ராவுக்கு செம டென்ஷன். இப்ப இந்த ராபின் என்ன பண்றா, ஐயோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த கும்பல்ல இருக்கிறதுக்கு அதுக்கு நானே செத்து போயிடுவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ராபின் என்ன பண்றா, அவனே வந்துட்டு பாத்தீங்கன்னா மெத்தையில இருந்து கீழே குதிச்சாரு. மெத்தையில இருந்து இல்ல மாடியில இருந்து கீழே குதிச்சு அவனே வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறான். சுபத்ரா வந்துட்டு பாத்தீங்கன்னா ராபினுடைய அம்மா போல இருக்கு. ஆனா இந்த கோணல்ல நான் யோசிச்சு பார்க்கல. அவ்வளவுதான், இப்ப ராபின் அந்த இடத்துல இறந்து போறான். சுபத்ரா வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பார்த்தா இதுக்கு இந்த மீனா அவளுக்கு கேன்சர் இருக்கு இல்லையா, அவளுமே வந்துட்டு ரின்னுடைய கலரிக்கு வந்து ரின்னு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கலரியிலே ரின்னுடைய கலரியிலே வந்துட்டு மீனாவும் அதே இடத்துல இறந்துமே போயிடுச்சான். இன்னொரு பக்கம் சுபத்ரா அதாவது தன்னோட பையனை வளர்க்கணும் தான் பணக்காரங்களை தேடி இந்த சுபத்ரா போயிருப்பா. ஆனா தன்னோட பையனே இந்த மாதிரி இறந்துட்டனால நம்ம இதுக்கு உயிரோடு இருக்கணும்னு அவளுமே ஜெயில இறந்து போறா போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வர ஹீரோ நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவானா. அவ்வளவுதான், ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படியே கட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் வரைக்கும் நம்ம ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இவன் என்ன பண்ணா, இந்த மாதிரி ஹீரோயினுடைய ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பிசினஸ் டீலிங் பேசணும்னு சொல்ல. அவ்வளவுதான், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ எதுக்கு இங்க வந்திருக்க, அதுவும் பிசினஸ் டீலிங்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வந்து வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். ஏண்டா 2 வருஷத்துல ஒரு கம்பெனி உருவாக்கிட்டியா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணா. ஹீரோயின் அதுக்கு மாட்டேன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு அப்ப உண்மையாவே மாட்டியாமா அப்படின்னு கேட்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய ஸ்டெப் மதர் வராங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் மதர் இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வெளியே வந்ததுக்கான ரீசன் என்னன்னா அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு பணத்துக்காக தான் ஹீரோயினை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாங்க காசிப். அதனால தான் நம்ம ஹீரோ வேலையை விட்டு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்த உடனே அதாவது நம்ம ஹீரோ அவனுடைய இடத்துக்கு வந்த உடனே அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, அவங்க இறந்து போன அப்பா ஹீரோ பேர்ல வந்துட்டு ஒரு கம்பெனியை எழுதி வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த கம்பெனி தனக்கு வேணாம் தன்னோட ஸ்டெப் மதர் கிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போக்குள்ளதான் ஸ்டெப் மதர் இங்க பாருப்பா எனக்கோ வயசாயிடுச்சு, உன்னோட தம்பி தங்கச்சியை நீதான்ப்பா பாத்துக்கணும், கம்பெனி எடுத்து நீயே நடத்துப்பா ப்ளீஸ்ப்பா, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு நீதான்ப்பா மூத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்க. நம்ம ஹீரோவும் எத்தனை நாள் பகையா இருக்கிறது தன்னோட தம்பி தங்கச்சிக்காவது வந்துட்டு ஸ்டெப் மதரை மன்னிப்புன்னு சொல்லிட்டு ஸ்டெப் மதரை மன்னிச்சிட. அவ்வளவுதான், இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக்லாம் முடியுதா. இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு பெரிய பிசினஸ் மேனு, இதுக்கப்புறம் யாரும் காசிப் பேச மாட்டாங்க இல்லையா. ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா மேரேஜ் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட மேரேஜ் செம்ம சூப்பரா செம்ம கிராண்டா போயிட்டு இருக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்ப என்னடான்னு பார்த்தா இந்த அங்கிள் இருக்கான் இல்லையா, அவன் எப்படியோ அந்த தீ விபத்துல இருந்து தப்பிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஹனிமூன் போற கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். ஹீரோயின் ஹனிமூன் வேற எங்கேயும் போல, அதாவது ஹீரோ கடத்தி எடுத்துட்டு வந்து ஒரு அங்கிள் ஆண்டியோட வீட்டுல தங்க வச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ ஹனிமூனுக்காக கூட்டு வர. ஆனா இந்த அங்கிள் பின்னாடியே டிக்கில வந்து உட்கார்ந்து இருந்தவன் வெளியே வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ கரெக்டா வந்துட்டு கரண்ட் போச்சேன்னு வெளியே பார்க்கலான்னு போவேன். ஹீரோயின் தனியா இருக்கானோன்னு ஹீரோயின் அட்டாக் பண்ண போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் கரெக்டா அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோவும் குடுகுடு ஓடி வந்து பார்க்க இப்ப அங்கிளுக்கும் நம்ம ஹீரோக்கும் செம்ம சண்டை போயிட்டு இருக்குது. ஆனா இந்த அங்கிள் என்ன பண்ணா ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் ஒரு பழஞ்ச ஒரு பில்டிங்க்கு கூட்டு வந்துடுறாப்ல. அது எப்படிடா அது கிளைமேக்ஸ்னா மட்டும் இந்த மாதிரி பில்டிங் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல மறைய வச்சதுதான் ஹீரோ வந்து தயவு செஞ்சு எங்க என்னோட வைஃப் சொல்லிடுன்னு சொல்ல. உனக்கு முன்னாடி மொத்தம் 5 கேன் இருக்கு, இந்த 5 கேன்ல ஏதோ ஒரு கேன்ல தான் உன்னோட வைஃப் இருக்கா கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்ல. ஹீரோவும் கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற எல்லா கேனையும் ஓபன் பண்ணா அதுல இருந்து ஒண்ணு வந்துட்டு ஹீரோயினே காணோம். டே இங்க 4
கேன் தான் இருக்கு, இன்னொரு கேன் எங்க சொல்லுடான்னு சொல்லிட்டு ஹீரோ கதறிட்டு இருக்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இந்த அங்கிள்காரன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தீய ஒண்ணு ஏற்படுத்தி அதுல நம்ம ஹீரோவுடைய முகத்தை வந்துட்டு அதாவது சுடுறதுக்காக ட்ரை பண்றான். ஏன்னா அவனுடைய முகத்துல ஒரு காயம் தழும்பு ஏற்பட்டுருச்சு இல்லையா. ஆனா நம்ம ஹீரோ அங்கிள் பிடிச்சு தள்ளிவிட அங்கிள் போயிட்டு அந்த தீயில மாட்டிக்கிறான். அப்ப கூட நம்ம ஹீரோ டே என் ஒய்ஃப் எங்கடா சொல்லுடான்னு சொல்ல அங்கிள் சொல்ல மாட்டேன்றான். ஆனா அந்த தீயிலே இப்போ உண்மையாவே அங்கிள் இறந்து போயிடுறாப்ல. ஆனா நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி வந்துட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு புல் தரையை பார்த்துட்டு இருக்கான். எல்லா சைடு புல் தரையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பா இருக்கு. ஆனா ஒரே ஒரு புல் தரை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை பிடிச்சி இழுத்துட்டு போனா பில்லுங்கெல்லாம் எப்படி சாஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு டவுட் பட்டுக்கிட்டே அந்த இடத்த ஃபாலோ பண்ணிட்டே போனா அந்த இடத்துல ஒரு ஏரிக்கரை இருக்கு. அந்த ஏரிக்கரையில ஒரு ட்ரம் இருக்கு. அந்த ட்ரம் நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சு திறந்து பார்க்க நம்ம ஹீரோயின் தான் உள்ள இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயினை எப்படியோ நம்ம ஹீரோ காப்பாத்திட இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போய் நம்ம ஹீரோயினுக்கு அழகான 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க. இந்த 2 குட்டி பாப்பாங்களை காமிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை ஒரு லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டே இப்படி இந்த ஜாமாவை முடிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அடுத்த ஜாமாவுக்கு வெயிட் பண்ணுங்க. டாடா பை, see you.